வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது துலா லக்னத்தில் இருந்து 12 கட்டத்தில் எந்த இடத்துல புதன் இருக்காரோ அதுக்கான பலன். அதாவது இப்போ நம்ம என்ன மாதிரியான வீடியோ போட்டுட்டு வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கே நிற்குதோ அதுக்கான பலன் என்ன அப்படின்றத சொல்கிறோம். என்ன ஒன்று, இதை மொத்தமாக ஒரே வீடியோவாக போடல. ஏன்னா அது ஒரு 200 மணி நேரம் வீடியோ ஆகும். அவ்வளோ பெரிய வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு அது அவசியமும் இல்லை. உங்களோடது என்னவோ அது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியான வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்கோம். அந்த வகையில் இப்போ சூரியனுக்கு 12 வீடியோ போட்டோம், சந்திரனுக்கு 12 வீடியோ போட்டிருக்கோம், செவ்வாய்க்கு 12 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ புதனுக்கான வீடியோ போட்டுட்டு வரோம். அதில் 7வது லக்னமான துலா லக்னத்துக்கு இந்த புதன் பகவான் எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத பலனாக சொல்ல போகிறோம். இந்த பலன் முழுமையாக நடக்குமா நடக்காதா அப்படின்னா, ஜோதிடங்கிறது வெறும் ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்கறது இல்லை. பல விதத்தில் பார்த்து எல்லாத்தையும் அனுசரித்து பலன் சொல்கிறது தான் ஜோதிடம். இப்போ உதாரணத்துக்கு 10 வகையில் நாங்கள் அந்த பலனை பார்ப்போம். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகன், இணைவு, சாரம், பார்வை, இப்படி பல வகை இருக்குதுங்க. இவ்வளோத்தையும் பார்த்து தான் பலனை சொல்லணும். ஆனால் டாப் 3ல் இருக்கிற முக்கியமான 3 அங்கங்களை மட்டும் நம்ம இப்போ பார்த்து சொல்கிறோம். இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். மற்ற வகையில் எல்லாம் சேர்த்து பார்த்து அனுசரித்தா இதோட பலனு கூடவோ குறைவோ செய்யும் வழியாக நடக்காம மட்டும் போகாது. இப்போ அந்த வகையில் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதனை பற்றி துலா லக்னத்துக்கு பலன் சொல்ல போகிறோம். இந்த புதனுக்குரிய பலன் மட்டும் இது பெரும்பாலும் நல்ல பலன். ஒவ்வொருத்தருக்கும் 3 இடத்துல மட்டும் அது கெடுதலும், மீதி இடத்துல நல்லது செய்யும். அது எந்த அளவுக்கு நல்லது செய்யணும்னா 75% நல்லதையும் 25% செலவு, அலைச்சல், பயன், நஷ்டம் இதையும் தரும். ஆக மைனரை ஃபோக்கஸ் பண்ணோன்னா மேஜர் நல்லா இருக்கிறதுனால இது நல்ல பலன்களை சொல்லக்கூடிய வீடியோவை நீங்கள் முடிக்கும். லக்னம் அப்படிங்கிறது துலா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான புதன் பகவான் லக்னத்தில் இருக்கார். அடிப்படை தேவைகள்லாம் அமோகமாக பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. அது என்ன, உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்றவைகளாம் போதுங்கிற அளவுக்கு பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு காலதாமதமாக அதெல்லாம் கிடைக்கலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி அவரேங்கிறதுனால சில விரயங்கள், இந்த வகையில் சில பயணங்கள், செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கலாம். இல்லைன்னா தண்ட செலவாக அதிகமாகவே செலவு பண்ணி வீணாக்கக்கூடியதாக இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? இந்த 1ஆம் இடத்துல புதன் இருந்தால் இந்த இவ்வளோ சமாச்சாரம் சொன்னால் அதோடு சேர்ந்து அப்பாவோட அந்யோன்யங்கள் கூட, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய வகையில் மாதா இல்லை தாய் மாமனை, பிதாவை, குரு தெய்வம் இவங்களோட அனுகிரகங்கள்லாம் நிறைய பெற்று வாழக்கூடிய அமைப்பு இந்த துலா லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருந்தால் நடக்கும். இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சுபகிரகம் 2ல் இருக்கிறதுனால தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இந்த மாதிரியான இடத்துல இருக்காரு. இதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் யோகமான குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. கல்வி குடும்பத்தில் சிறந்து இருக்கும், தனக்கும் இருக்கும். தன்னோட பேச்சு, கண் பார்வை இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடமும் 2ல் இருக்கிறதுனால கணிசமாக கொஞ்சோண்டு டேமேஜ் இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி முழுக்க 100% நான் சொல்கிற பலன் இதில் இல்லை. 25% அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கும் ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக குடும்பத்தில் பிரிவு இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் விரயம் இருக்கலாம், பயணங்கள் நிறைய இருக்கலாம். இந்த வகையில் கால விரயம், தன விரயம், பொருள் விரயங்கள் ஏற்படும். இதுதான் 2ல் இருக்க புதனோட பலன். துலா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இளைய சகோதர யோகம் இருக்கலாம். அதாவது இளைய சகோதரனா தனக்கு பின்னாடி தம்பியோ தங்கச்சியோ இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் பெற்று வாழலாம். அதனால் நிறைய யோகங்கள்லாம் கிடைக்கலாம். படிப்பு பெருகும், திறமை பெருகும். இதனால் கொஞ்சம் செலவினங்களும் பயணங்களும் ஏற்படலாம். 4ஆம் இடத்துல இருக்க புதன் என்ன செய்வார்? அசைவ சொத்துக்கள், வீடுமன, வாகன வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். அப்பாவுக்கு தீர்க்கமான ஆயுளை கொடுப்பார். தாய்மாமனுக்கு நல்ல நிலைமையை கொடுப்பார். இவைகளாக ஏற்படும். அதே நேரத்தில் 12ஆம் இடமும் அதுவாக இருக்கிற காரணத்தினால வாழ்க்கையில் ஒரு முறை
இதெல்லாம் இழந்து பெறக்கூடிய அமைப்பு கூட ஏற்படலாம். அசைமசியா சொத்துக்கள், வீடுமான வாகன வசதி வாய்ப்புகளை அப்பப்போ வாங்கிட்டு விற்றுட்டு அதுக்காக பெருசாக வாங்கிக்கினேன் குரோத்துக்காக பழசை விற்றுட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டியை வாங்கிட்டு அதை விற்றுட்டு அப்புறமா ஃபஸ்ட் ஹேண்டில் புது வண்டியை ஷோரூம்லேருந்து எடுக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் குரோத்துஸ்லாம் இருக்கும். அதே நேரத்தில் சுக விரயம் உண்டு. சந்தோஷத்துக்காக நிறைய விரயம், ஆரோக்கியத்துக்காக நிறைய விரயம், இவைகளை ஏற்படுத்துகிற அமைப்பு உண்டு. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக செலவாகக்கூடிய அமைப்பு. இந்த லக்னத்துக்கு இயற்கையாகவே இந்த புதனால் எந்த வேலை செஞ்சாலும் இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விரயங்கள் உண்டு, பயணங்கள் உண்டு, அலைச்சல் உண்டுன்னு அர்த்தம். அதே புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? நல்ல குழந்தை பாக்கியம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு, அந்தஸ்தான வாழ்க்கை உண்டு, காதல் வசப்பக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த காரணத்துக்காக நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது தாமதங்கள் ஏற்படுறதுக்கோ, காலதாமதமோ ஏற்படலாம், அல்லது பயணங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு. இந்த புதன் பகவான் 6ல் இருந்தால் பித்ரு தோஷம் ஏற்படும். துலா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 6லே இருக்கிறார் புதனாக. அந்த புதன் 6ல் இருந்தாலும் அப்பாவுக்கு சரிவுகளோ கடனோ தொந்தரவோ நோயோ ஏற்படக்கூடிய அமைப்பு. அதனால் அப்பாவுக்கு காலவரையும் தனவரையும் பொருள் வரையும். அது மட்டும் இல்லை, தன்னுடைய ஆரோக்கியத்துக்கோ கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறது. ஒரு சிலருக்கு அப்பாவுக்கும் தனக்குமே சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு. ஆக ஒரு 25% பித்ரு தோஷம் ஏற்பட்டிருக்குது, 25% பித்ரு சம்மந்தப்பட்ட விரயங்கள் இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. அடுத்ததாக 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன நடக்கும்? துலா லக்னத்துக்கு 7 புதன் இருந்தால் சமுதாய புரட்சிகரமான கல்யாணம் நடக்கலாம், கலப்பு திருமணம் நடக்கலாம், காதல் திருமணம் நடக்கலாம், யோகமான அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை கிடைக்கலாம், கல்யாணம் கொஞ்சம் கால தாமதமாக கூட நடக்கலாம், கல்யாண விஷயத்தினால நிறைய செலவினங்களை, அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படலாம், அல்லது தன்னை விட்டு தூரமாக போய் வாழ்க்கை துணை தேடிக்கிற அமைப்பாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? புதன் 8ல் இருக்கார் அப்படின்னா என்னென்னா பித்ரு தோஷம் அதிகமாக இருக்கும், தாய்மாமன் தோஷம் அதிகமாக இருக்கும், தண்ட செலவுகள், காலவரையும் தனவரையும் பொருள் வரையும், ஃபைன் கட்டுறது, அபராதம், இந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கும். இது தனக்கும் இருக்கலாம், தன் தாய்மாமனுக்கு இருக்கலாம், தன்னுடைய தந்தைக்கும் இருக்கலாம். இது அவ்வளோ விசேஷமாக இல்லை. 9ஆம் இடம் 9ல் இருந்தால் என்ன நடக்கும்? துலா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 9ல் இருந்தால் என்ன நடக்கும்? புதன் பகவான் 9ல் இருந்தால் அநேக யோகம், அமோகமான அதிர்ஷ்டம், சொகுசான வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை, ஈஸியாக இருக்கும் லைஃபு. தாறுமாற செலவு, சில தரத்தில் திமிரில் யோகங்களை விரயமாக்கக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டங்களை இழந்து போகிற தன்மை, வேணான்னு கேர்லெஸ்ஸாக இருக்கும், பொங்கி வழிஞ்சால் வேஸ்ட்டாக தானே போகும். அந்த மாதிரி அளவுக்கு மீறி பொங்கி விரயமாகக்கூடிய தன்மை கூட உண்டாகலாம். நம்மளே பார்ப்போம் நிறைய விஷயம். பாரு எவ்வளோ தண்டத்துக்கு பணத்திமிரில் எப்படி செலவு பண்ணுறாங்களோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிடைக்கிற யோகத்தெல்லாம் தாம் தும்னு விரயம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஊர் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் பண்ணலாம் அல்லது வேலைக்கும் போகலாம், வியாபாரம் பண்ணவும் தகுதி பெற்ற அமைப்பு. லக்னத்துக்கு 10லே புதன் இருக்கிறார் துலா லக்னத்துக்கு அப்படின்னா அப்பானால நல்ல வருமானம், அந்தஸ்து, காரிய சித்தி, பின்னாடி அப்பாவுக்கு நிறைய செலவு, பயணங்கள், அதே போல் தன்னோட தொழில் நிமித்தமான பயணங்கள் தவிர்க்க இல்லாததாக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணால் சில முறை நஷ்டம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பயணங்களும் தவிர்க்க முடியாது, காரியத்துக்காக நிறைய பயணம். வேலையை சீக்கிரம் முடிக்காமல் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வேலையை சீக்கிரம் முடிக்காமல் சுற்றி வரக்கூடிய அமைப்பு, வேலைக்காக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான உபத்திரமும் சேர்ந்தே இருக்கும். அடுத்தது 11ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன இருக்கும்? அப்பாவுடைய சொத்து பத்துக்களால் நிறைய லாபங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னாடி வந்து கணிசமாக அதெல்லாம் விரயமாக கூட தன்மை ஏற்படும். யோக விரயம் உண்டாகலாம், அப்பாவுடைய சொத்து பத்துக்களில் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருந்ததுன்னா அது லாபத்தை கொண்டு வரலாம்.
அப்பா சார்ந்த சொத்து பத்து விஷயங்களில் லாபங்கள் உண்டு. தூர பயணங்களில் லாபங்கள் உண்டு. பயணம் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம், அதில் லாபங்கள் இருக்கலாம். மூத்த சகோதரர்களால் லாபங்கள் உண்டாகும். இந்த மாதிரியான சில விஷயங்கள், அல்லது ஆன்றோர் சான்றோர் மேலோரால் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. கணிசமாக கொஞ்சம் விரயமும் பயணமும் இருக்கும். அந்த மாதிரி துலா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன நடக்கும்? ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவான் 12ல் இருக்கிறதுனால கால விரயம், தன விரயம், பொருள் விரயம் போன்றது கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிலைச்சிருக்கும். பெரும்பாலும் யோகம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், சுகபோகம் இருக்கும். அந்த சுகபோகத்துக்காக லாவிஷ்டாக செலவு பண்ணி சுகமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறேன்னு, சொகுசாக அனுபவிக்கிறேன்னு செலவினங்களை அதிகப்படுறாங்க. ஊதாரித்தனமான செலவினங்கள் ஒன்று, எல்லாம் சந்தோஷத்துக்கு தான். சந்தோஷத்துக்கு பண்ணாலும் ஊதாரித்தனமாக பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் இருக்குது. ஆக மொத்தத்தில் 12 லக்னத்துக்கும் இந்த புதன் என்ற பலனை சொல்லி முடிச்சுட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த லக்னத்தை பற்றி சொல்லுவோம்.